ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம ரிஷபராசியை பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக ரிஷபராசி வந்து அற்புதமான ராசி. அதுல 3 நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். 3மே ஒரு அற்புதமான நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். அதுல இந்த ரிஷபராசிக்காரங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா இந்த செல்ல பிராணிகள் அதிகமா இருக்கும். செல்ல பிராணிகள் தான் நாய் வளர்க்கறது, பூனை வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, மாடு வளர்க்கறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, நாய் இருக்குது, பூனை இருக்குது அப்படின்னா நீங்க கெஸ் பண்ணிடலாம் இந்த வீட்டுல ஒரு ரிஷபராசி இருக்கு அப்படின்னு. முதல்ல அற்புதமான ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். இது ஒன்னே போதும். நீங்க மாத பலன்களே வந்து பெரிய அளவுல வந்து பார்க்க வேணாம். ஏன்னா ராசிநாதன் உச்சமா இருக்கிறாரு, அது 11ஆம் இடம், வெற்றி ஸ்தானத்துல போய் உச்சமாறாரு. அதனால இது ஒன்னே போதும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம். சரிங்களா? இப்ப ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சமா இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்க என்ன நல்லா நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு, சனி பயிற்சி நல்லா இருக்கு, ராகு பயிற்சி நல்லா இருக்கு. இந்த மாதத்துல சுக்கிரனும் உச்சமா இருக்கிறாரு. அப்ப நிறைய பேர் சுற்றுலா போறாங்க, டூர் போறாங்க. இந்த வருடத்துல இந்த மே மாதத்துல அதிகமான சுற்றுலாக்கள் யார் போவாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா சுற்றுலா, இது மாதிரி என்டர்டைன்மெண்ட், இது மாதிரி பொழுதுபோக்குக்கெல்லாம் காரகம் எதுன்னா சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் வந்து உச்சமாறாரு, அது உங்க ராசிநாதனாக இருந்து வேற உச்சமாறாரு. அதனால இந்த மாசத்துல வந்து எந்தவித முயற்சி செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்கும். லாபங்கள் வரும், தொழில் செஞ்ச லாபங்கள் வருது, வருமானம் வருது. இந்த மாதிரி பிள்ளைங்க கூட, மனைவி கூட சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். சரி, இப்ப அந்த ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார். 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார், குரு பேசிட 2ஆம் இடத்துக்கு வரலாம். 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது சிறப்பு தான். அப்ப வருமானம் நல்லா இருக்கும், பேசி தொழில் பண்றவங்க நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் வருமானமே இல்லாம இல்ல வருமானம் குறைவா இருந்தவங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருந்து நல்ல சேலரி கிடைக்காதவங்களுக்கு இந்த குரு பேச்சுல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரி கிடைக்கும். ஸோ ஃபாரின் போலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபாரின் போயிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு குருபவன் வந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பண்ணலாம், இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இந்த குருபவன் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் தீரும், நோய் எதுவும் இருந்ததுன்னா சரியாயிரும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாயிரும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சிருவாங்க. கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். 8ஆம் இடத்தை வேற குரு பாக்குறாரு, அது 8ஆம் இடத்தை அதிபதியா வருது. அப்ப திடீர் வருமானம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது. அப்ப 10ஆம் இடத்துக்கு ராகு வரதே பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப 10ல் ராகு இருக்கும்போது உங்க தொழிலை விரிவுபடுத்த போறாரு. தொழிலை விரிவுபடுத்துறது இல்லாம குரு பார்வையில இருக்கனால தொழில அபரிதமான வெற்றி அடைய போறது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கலாம், 3ஆம் இடத்துல செவ்வாய். 3ஆம் இடத்துல பொதுவாக செவ்வாய் இருக்கலாம், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஒரு தைரியம் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் தைரியமா எடுத்து செய்வீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து போர்ல ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஒரு போட்டி தேர்வு எழுதுறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து போராடிட்டு இருக்கேன், போட்டி போட்டுட்டு இருக்கேன்னா இப்ப ஜெயிச்சிருவீங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. இடத்துல செவ்வாய் இருக்கும் போது கொஞ்சம் கோவங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கோவப்பட்டு டக்குன்னு கை நீட்டிடுவோம். ஸோ அதுலதான் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு கேது. 4ஆம் இடத்துக்கு கேது வந்து உங்களை வந்து மாத்தி விடுவார். என்ன, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு இடத்த மாத்தி விடுவார். வீடு மாறுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து ஒரு தொழில் மாறுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க, இல்ல செகண்ட்ஸ்ல வேற ஒரு வண்டி வாங்குவீங்க, இல்ல வீடே பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்க வீடை வாங்குவீங்க. இது மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுல நன்மையை கொடுக்கும். இதே நேரத்துல வருமானம் வரும், நல்லா இருப்பீங்க, அதெல்லாம் சொல்லிட்டோம்னா கொஞ்சம் சுப விரயமும் நடக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வேற உச்சமாய் வேற இருக்கிறார். சூரியன் வந்து 4ஆம் அதிபதி. அப்ப ஏதோ ஒரு வகையில சுப செலவு இருக்கும். வீட்டுக்காக சுப செலவு பண்றது, பிள்ளைங்களோட படிப்புக்காக ஏதோ ஒரு வகையில சுப செலவு பண்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில செலவும் இருக்கும், வருமானமும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவு வந்து சுப செலவா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியா வராதுல அவரு. 5ஆம் அதிபதியா வந்து 12ஆம் இடத்துல போறப்ப சுப செலவு அதிகமா இருக்கும். சொன்ன மாதிரி வருமானம் இருந்தாலும் சுப செலவு இருக்கும். ஸோ அது சந்தோஷமா தான் செய்வீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஏன்னா புதன் வந்து 12ஆம் இடத்துல மறைகிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார்னு சொல்லுவாங்க. அதனால படிக்கிற பிள்ளைங்க நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். சரிங்களா? நீங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் எதுல வச்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 2ஆம் அதிபதி ஜனகாரன் 12ஆம் இடத்துக்கு போகும்போது இவ்வளவு நல்ல விஷயங்களை செலவு பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தேவையில்லாம செலவு பண்ணிடுவீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு கிரகமும் சுக்கிரன் தான். இந்த 6ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரனும் வந்து 11ஆம் இடத்துல உச்சமாறாரு. பொதுவா லக்னாதிபதி உச்சமாறது நல்லதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமாறாரு. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும் போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தான் வேலையை சொல்றது.
சர்வீஸை சொல்றோம். கவர்மெண்ட் ஜாப், இது மாதிரி மக்கள் தொடர்பு, மக்கள் சேவைன்னு சொல்றோம், சர்வீஸை சொல்றோம். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஜாப் கிடைக்கும். ஆனா அந்த 6ஆம் அதிபதி போய் நீச்சு உச்சமாகும் போது ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்குவோம், பேசியே நம்ம எதிரியை சம்பாதிச்சிருவோம். ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறாரா, இவர் யாரு உங்களுக்கு அட்டமாதிபதி. அட்டமாதிபதி போய் வாக்குஸ்தானத்துல இருக்கிறாரா, அப்ப தேவையில்லாத ஒரு பேச்சை பேசி பம்பிழுத்துருவோம், தேவையில்லாத எதிரியை கிரியேட் பண்ணிடுவோம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு, செவ்வா. அவர் நீச்சமாறாரா, பொதுவா 3ஆம் இடத்துல செவ்வா இருக்கலாம், ஆனா 7ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்துல நீச்சமா கூடாது. அப்ப என்னன்னா மனைவி கணவனா இருந்தா மனைவி எந்த கணவன் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்துறோம். ஸோ பெரிய அளவு பாதிப்பு வந்துடாது. அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9, 10 கூடிய சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு போதும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரங்க கவலையே பட வேணாம். ஏன்னா 11ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுத்துட்டு இருப்பார். அவர் உங்களுக்கு யோகக்காரன் வேற. 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறவரு சனி பகவான் தான். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு வந்து இருக்கிறதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த சனி பயிற்சி யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையா, ரிஷபராசிக்காரங்களும் டாப் மேட்சா இருக்கும். அதனால இந்த சனி பயிற்சினால நீங்க எந்த கவலையும் பட வேணாம். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். 11ஆம் இடத்துல சுக்கிரனோட வேற சனி சேர்ந்திருக்காரா இப்ப இந்த மாசம் வேணா பாருங்க, உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கனால என்ன நெகட்டிவ் அப்படின்னா தூக்கம் கொஞ்சம் குறையும். தூங்குறதுல கொஞ்சம் வந்து டைம் வந்து கம்மியாகும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், நல்ல தூக்கங்கள்ல சாப்பாடு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கங்கள், இதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஷெட்யூல் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா தூக்கம் குறையும், சாப்பாடு விஷயங்கள ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்து ஜீரணம் ஆகிறதுல பிரச்சனை வர்றது, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கறது வைக்கிறதால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி எங்கேயாவது பணத்தை கொண்டு போனீங்கன்னா எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவீங்க, மறந்துட்டு வந்துருவீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது கையில கால அடிப்படாம பாத்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, தேவையில்லாம ஏதாவது பேசி சண்டை வந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த 3 நாள். அப்படி இந்த மாசம் ஃபைனல் ரிசல்ட்னா ரிஷபராசிக்காரங்க நம்பர் 1 இடத்துல இருப்பாங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ நேரில் வந்து யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேரில் வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.